செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி என்சிபி அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் ஆஜராகி இருக்கிறார். டெல்லி போதைப்பொருள் தடுப்பு தலைமை அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைஞ்சிருக்கிறீங்க, விவரங்களை வழங்கலாம். போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமீருக்கு, திரைப்பட இயக்குனர் அமீருக்கு தேசிய போதைப்பொருள் தடுப்பு இயக்குநரகம் சார்பில் சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரம்ஜானுக்கு பின்னர் ஆஜராவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் இன்றைய தினம் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அமீர் சார்பில் ஒரு கடிதமும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் டெல்லி ஆர்கேபுரத்தில் இருக்கக்கூடிய தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் அமீர் இன்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அதிகாரிகள் முன்பு ஆஜராகி இருக்கக்கூடிய அவரிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமீரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கினுடைய தயாரிப்பில் அவர் ஒரு படம் இயக்கி வந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக அமீரிடமும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பொழுதே தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். டெல்லி என்சிபி அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.